சதவீதம் அப்படின்னாலே நமக்கு என்ன மைண்டில் வரும்? 100%. சதவீதம் அப்படின்னாலே எப்பயுமே நமக்கு 100% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டில் வரும். சரிங்களா? ரைட். ஸோ பேசிக்காக சதவீதம்னாலே 100 தான். இதில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சதவீதத்துக்கு பதிலாக சரிங்களா, நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சதவீதம் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 10% அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 10% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கேள்வியில் சரிங்களா, அதிகம் இல்லை மிகாமை ஏதோ ஒன்று சரிங்களா அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 10% நம்ம எப்படி நேரடியாக எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, அந்த 10% 100 கூட கூட்டி 100ஆல் வகுக்கும். சரியா? 10% 100 கூட கூட்டி 100ஆல் வகுப்போம். அப்போ அந்த 10% நம்ம எப்படி எழுதுவோம்னா 110/100 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? இதுவே நம்ம கேள்வியில் 10% குறைவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சேம் அதே தான். 100 கூட அந்த 10% கழித்து 100ஆல் நம்ம வகுப்போம். வகுக்கும் போது நமக்கு 90/100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அடிப்படையான விஷயம் தான்.